ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒரு டாபிக் பார்க்கலாமா? டிஃப்ரெண்டானா இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதை நான் இப்ப சொல்றேன், நீ எங்கிட்டு போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ரோலார் பம்புக்கும் சென்ட்ரிஃபியூஜல் பம்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ரோலார் பம்பை விட சென்ட்ரிஃபியூஜல் பம்ப் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்பெலேஷன் காசு பண்ணாது, ஹீமோலைசிஸ் காசு பண்ணாது. அதே மாதிரி வந்துட்டு ஏன் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இது சென்ட்ரிஃபியூஜல் பம்ப் வந்துட்டு ரொம்ப ஹை காஸ்ட். அதனால வந்துட்டு நம்ம சென்ட்ரிஃபியூஜல் பம்ப் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பபிள் ட்ராப்பும் ஆர்டீரியல் ஃபில்டரும் நம்ம பார்க்க போறோம். பபிள் ட்ராப்பை விட ஆர்டீரியல் ஃபில்டர் ட்ராப்பை வந்துட்டு அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு ஏரும் டிபிரிஸும் பபிள்ஸையும் வந்துட்டு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். பபிள் ட்ராப் வந்துட்டு பபிளை மட்டும்தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. ஸோ அதனால இதை விட இதை அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பம்பை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்களா, கிளாக் வைஸ்ல சுத்துவாங்களான்னு பார்ப்போம். பம்பை வந்து அதிகமா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்துவாங்க. ஏன்னா இப்போ பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ வந்துட்டு நம்ம ஹேண்ட் கிராங்க் யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம சுத்திடலாம். இதுவே கிளாக் வைஸ் தான் சுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஹேண்ட் கிராங்க் யூஸ் பண்ணி. அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.